போற்றுங்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாள் முழுவதும் நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் இறைவன் ஆசிர்வதித்தருள வேண்டுமென இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் மறைசாட்சிகளான புனித ஆண்ட்ரூ அவர்களையும் அவருடைய தோழர்களையும் நினைவுகூர திரு அவை அழைப்பு விடுக்கிறது. இவர்களை நினைவுகூறுகிற இந்த நன்னாளில் ஆண்ட்ரூ அவர்களின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இப்பலியில் இணைந்து ஜெபிக்கவும், உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காகவும் இப்பலியில் இணைந்து என்னோடு இணைந்து ஜெபித்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்களை உலகமெங்கும் பழுகி பெருக திருவுளமானீரே. மறைசாட்சியரான புனித ஆண்ட்ரூ அவருடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றுவதற்கு புதிய வித்தாகும்படி செய்தீரே. அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி இன்றுமென்றும் தொடர்ந்து வளர்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவரே,
அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைப்பிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100. நாம் பாட வேண்டிய பதிலுரை. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்த வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 4-15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது
அவர் ஓமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஓமையின் பொருள் இதுவே: விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ஆண்டவர் மீண்டும் வருகின்ற வரை அடுத்தவரின் குறைச்சொல்லுக்கு ஆளாகாத வகையில் உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் என்ற வாழ்வுக்கான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது எப்படி ஆண்டவரின் 2ஆம் வருகை வரை அடுத்தவரின் குறைச்சொல்லுக்கு ஆளாகாமல் இந்த அகிலத்தில் வாழ முடியும் என்ற கேள்வியை இதயத்தில் எழுப்புகிற போது இக்கேள்விக்கு பதில் தரும் வகையில்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஆண்ட்ரூ அவர்களும் அவருடைய தோழர்களின் வாழ்வும் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் சான்றாகவும் அமைகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அடுத்தவரின் குறைச்சொல்லுக்கு ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டுமாயின் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இன்று ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வு அமைந்திருக்கிறதா என்ற கேள்வியை நம்முள் எழுப்புகிற போது பல நேரங்களில் இறைவனுடைய வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டது போல பல்வேறு நிலங்களில் விழுந்த விதைகளைப் போல கேட்கின்ற நபர்களாக நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். வழியோரம் விழுந்த விதைகளைப் போலவும், பாறையின் மீது விழுந்த விதைகளைப் போலவும், முச்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதைகளைப் போலவும் பல நேரங்களில் நமது வாழ்வில் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து செல்லுகிறோம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாய் அதற்கு செயல் வடிவம் தருகின்ற வகையில் நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிற போது அடுத்தவரின் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பலவிதமான பணிகளுக்கு மத்தியில் பம்பரம் போல சுழலுகிற நம்மில் பலர் பல நேரங்களில் இந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நேரமில்லை என்று சொல்லிவிட்டு நகருகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். கடவுளின் வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. இந்த கடவுளின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் இதயத்தில் இருத்தி சிந்திக்கவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம்.
இந்த கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டும்தான் உண்மை கிறிஸ்தவர்கள் நாம் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளமாக மாறுகிறது. பல நேரங்களில் இந்த கடவுளின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிற நபர்களாக நாம் இருக்கிறோம். உண்மை கிறிஸ்தவர்கள் நாம் என்பதற்கான அடையாளம் சிலுவையை பார்த்தவுடன் சிலுவை அடையாளம் வரைவதோ, அல்லது ஆலய மணி ஓசை கேட்கின்ற போது சிலுவை அடையாளம் மறைந்துவிட்டு நகருவதோ அல்ல. எப்போது நாம் கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுகிறோமோ அப்போதுதான் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாகவும் ஒரு சாட்சிய வாழ்வை வாழுகின்ற மனிதர்களாகவும் வாழ முடியும். இன்று நாம் நினைவு கூறுகிற புனிதர்களுடைய வாழ்வை திருப்பி பார்க்கிற போது கொரிய பகுதியில் முதலில் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு நானும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக மாற வேண்டும் என்ற மனநிலையோடு ஒரு அருள் பணியாளராக மாறியவர்தான் புனித ஆண்ட்ரூ அவர்கள். கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு தடை, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதற்கு தடை என பலவிதமான தடைகள் விதிக்கப்பட்டிருந்த அக்காலகட்டத்தில் மறைமுகமாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இயேசுவை பற்றி அறிவிப்பவராக, ஒரு அருள் பணியாளராக தன் வாழ்வை அமைத்து கொண்டவர்தான் புனித ஆண்ட்ரூ அவர்கள். இப்படி கிறிஸ்தவ மதத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதாலும், இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை அடுத்தவருக்கு அறிவித்து அனைவரின் வாழ்வு நெறிபட வழிகாட்டியதன் அடிப்படையிலும் பலவிதமான துன்புறுத்தல்களை கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொரிய பகுதியில் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மறுதலித்து விடாமல், தான் ஏற்றுக்கொண்ட கடவுளின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்து விடாமல், ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நம்புகிற அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகருகிற ஒரு வாழ்வை தன் வாழ்வாக அமைத்து கொண்டவர்தான் புனித ஆண்ட்ரூ அவர்கள். 25 வயதில் இயேசுவுக்காக தன் இன்னுயிரை அவர் தியாகம் செய்தார். மறைசாட்சியான இவரை நினைவு கூறுகிற இந்த நாளில் நீங்களும் நானும் நமது வாழ்வில், நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு இந்த கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு இந்த கடவுளின் வார்த்தையை இதயத்தில் பதித்து கொண்டு நாளும் பயணிக்கக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நேரத்துக்கு ஏற்றார் போல, காலத்திற்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல மாற்றி மாற்றி பேசுகிற மனிதர்களைப் போல நாம் இருத்தலாகாது. ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாம் அத்துணை பேரும் இந்த கடவுளின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். எப்போது கடவுளின் வார்த்தைகளின்படி நம் சொல்லையும் செயலையும் அமைத்து கொள்ள முயலுகிறோமோ அப்போது அனைவருக்கும் உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். பல நேரங்களில் பலரின் பார்வையில் நாம் நேர்மையாளர்களாக இருப்பதால் விமர்சிக்கப்படலாம். நாம் செய்கிற நன்மைத்தனங்களை பலர் எள்ளி நகையாடலாம். பலவிதமான வசை மொழிகளையும் பலவிதமான தரைகுறைவான வார்த்தைகளையும் நம்மை குறித்து நமக்கு பின்பாக அவர்கள் பேசி கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்துவோம். அனுதினமும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கிறோம், அலைபேசியில் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்ற மனநிலையோடு நகர்ந்து விடாமல் கேட்கின்ற இந்த இறை வார்த்தை இன்று இந்த நாளில் இந்த நொடி பொழுதில் என் வாழ்வுக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை சிந்தித்தவர்களாக இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்துவோம். அந்த வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள முயலுவோம். அப்போதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தது போல இயேசுவின் வார்த்தைகள் நம் இதயத்திலிருந்து நம் செயல்கள் வழியாக 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கின்ற வகையில் பலருக்கும் சான்று பகருகின்ற ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்கும். ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்துவோம். பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட கடவுளுக்காக, கடவுளின் வார்த்தைகளை அறிவிப்பதற்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த மறைசாட்சியான புனித ஆண்ட்ரூவையும் அவரோடு இணைந்து மறைசாட்சியாக மரித்து போன அவருடைய தோழர்களையும் நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளில் நாம் கேட்கின்ற இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை இந்த வார்த்தையின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவரின் வார்த்தைகள் கேட்பதற்கானது மட்டுமல்ல, நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கானது என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுவோம். அப்படி வாழ்வாக மாற்றுவதன் அடிப்படையில் அடுத்தவரின் குறை சொல்லுக்கு ஆளாகாமல் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நீங்களும் நானும் இணைந்து இன்றைய நாளில் முன்னெடுக்க தொடர்ந்து இத்திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் அருள் வேண்டி ஜெபிப்போம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். புனித மறை சாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களையே உமக்கு உகந்த வழியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஆண்ட்ரூ மற்றும் அவருடைய தோழர்களின் நினைவு கூர்ந்து அவர்களின் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய அவர்கள் காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவென்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை
அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களிலும் நீரே உடனிருந்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்றைய நாளில் இயற்கை எய்தியோரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும்.
ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியர்களின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக இன்றும் என்றும் உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடி உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.